சென்னை மெரினா கடற்கரையில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழக மக்களின் நலன் ஒன்றையே தமது லட்சியமாக கொண்டு கோடானு கோடி மக்களின் மனதில் வாழும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த சென்னை மெரினா கடற்கரைக்கு ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுகவினர் மட்டுமின்றி பொதுமக்களும் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மக்கள், பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஏழை மக்களுக்காக எவ்வளவோ பாடுபட்டு எவ்வளவோ தன்மைகள், எத்தகைய வசதிகள் செய்து தந்திருக்கார்கள் என்று நாம் எல்லாம் அறிந்ததே. ஓட்டு போடும்போது சொன்னீர்களே, செய்வீர்களா, ஓட்டு போடுவீங்களா? இந்த வார்த்தை இன்னமும் எங்கள் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. ஏழை எளிய குழந்தைகளுக்கு லேப்டாப், இன்னும் எத்தனையோ புஸ்தக வசதி, அனாதை தொட்டில் இவ்வளவு செய்திருக்கிறார். பெண்களுக்கு தாலி வாங்கி கொடுத்து திருமணம் செய்து நடத்தி வைத்திருக்கிறார். அந்த அம்மா புகழ் என்றும் ஓங்கி வாழ வேண்டும். முதியோர் பென்ஷன் வழங்கியிருக்கிறார். எங்களுக்கு மாபெரும் இழப்பு அந்த தாயார் இருந்தது. மகளிருக்காக அம்மா எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. எல்லாருமே நல்லா பயனடைகிறாங்க. இப்போ அவங்க இல்லை. புகழ் என்னைக்குமே வாழும். அம்மா சொன்ன வார்த்தை இன்னும் காதில் ஊந்துக்கிட்டே இருக்கு. மக்களால் நான், மக்களுக்காக நான்ற வார்த்தை இன்னும் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அம்மா இன்னும் எங்கள் மனசில் உயிரோட தான் இருக்காங்க. அவங்க இப்போ ஏரியா உலகத்தை விட்டு போயிருக்காங்க. எங்களால் நிஜமாவே ஏற்றுக்க முடியாத ஒன்று தான் இருக்குது. அவங்க உலகத்தை விட்டு போனாலும் எங்கள் உள்ளத்தில் எப்போ எவ்வளோ ஜென்மமானாலும் அவங்க எங்கள் உள்ளத்தில் இருப்பாங்க. அந்த நினைவிடத்தை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா எங்களுக்கு இவ்வளவு அவ்வளவு அம்மா செய்யல, ஏகப்பட்டது செஞ்சிருக்காங்க. அவங்க இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் எங்கள் மனதை விட்டு எப்பவும் மறைய மாட்டாங்க. ஷி இஸ் an inspiration for everyone. அவங்க இருந்தப்போ இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்தாங்க. கண்டிப்பாக இப்போ அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இத்தனை பேர்த்துக்கு இப்போ அன்னையாக தான் அவங்க இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் அம்மா பாலிடிக்ஸ்லேயே இல்லை, பட் அவங்க இறந்ததுக்கு ஒரு 2 நாள் அவங்க விடிய விடிய அழுதுகிட்டே இருந்தாங்க. தட்ஸ் ஹர் இன்ஸ்பிரேஷன் ஆன் லேடிஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் எவ்ரிவன். அம்மா அவர்கள் இறந்த இந்த தமிழ்நாடே அழுது கொண்டு இருக்கிறது. என் மகனுக்கு அம்மா தான் பெயர் வச்சாங்க. அது தாயிலிருந்து இன்னைக்கு வாரலுக்கு எங்களால் ஒன்று சொல்லிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லாமல் போயிட்டு. மெரினா நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வரும் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அஇஅதிமுக தலைமை கழகம் சார்பில் உணவு, குடிநீர் ஆகியவை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன.